தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். கரூர் சம்பவம் 41 பேர் இறந்துட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தயாராக கொண்டிருக்கின்றனர். ஒரு ஜனநாயக போரில் 41 பேர் உயிரிழக்கக்கூடாது. மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு செழிப்பாக இந்த நாட்டில் வாழணும். அதை விட்டுட்டு அரசியல் கேம்பெயின், அதாவது எலெக்ஷன் கேம்பெயின்ஸ், அப்புறம் பொதுக்கூட்டங்களில் இதே மாதிரி மக்களை கஷ்டப்படுறது என்றைக்குமே ஜனநாயகம் அப்படின்றது விரும்பாத ஒரு செயல். எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக சேவை செய்வதற்கு மாத்திரமே அரசியல் அப்படின்றது இருக்குது. ஸோ மக்களை கஷ்டப்படுத்தி மக்களை மதிமயங்க செய்து தங்களுக்கு அதிகாரம் வேண்டி செயல்படுகின்ற எந்த ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துடக்கூடாது. மக்கள் அனைவருக்கும் சேவை செய்ய ஓரணியாய் திரண்டு மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் சாராயத்தை பெருக்கெடுத்து செஞ்ச அந்த கட்சியை பற்றி நான் சொல்லலை. இல்லது மக்களை மதிமயங்க செய்கிற ஒரு சில கட்சியும் ஒரு சில நபர்களையும் குறித்து நான் சொல்லலை. ஒன்றிணைந்து மக்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல சீரான ஒரு சிறப்பான ஒரு சமுதாயம் அமையத்தக்கதான காரியங்களை செய்கின்ற ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில தலைவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் நம்மளுடைய தலைவர்களே அப்படி மாறி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் மக்களின் விருப்பம். இது 2026 நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் நம்முடைய தமிழ்நாட்டில் காண முடியும். மக்கள் முடிவெடுக்கும் ஒரு தருணம் இது. சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இது. 41 உயிர்கள் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நம்ம அலட்சியமாக எண்ணிடக்கூடாது. இது ஒரு தொடக்கம். ஜனநாயக போருக்கென்று இந்த ஆட்சியாளர்களும், அதாவது தலைவர்களும், இந்த கட்சிகளும் என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம மக்கள் விழிப்படைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் அவசியம். நன்றி.